வணக்கம் அண்ட் வெல்கம் எம்எம் டிபிடி ரயில் எஸ்டேட் சென்னை. இந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா மன்னிவாக்கம் சண்முக நகர் 7th ஸ்ட்ரீட்டு. ஸோ சண்முக நகரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி ரொம்ப நாளாக கேட்டிருக்கவங்களாம் ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருந்திருந்தீங்க. உங்களுக்கு சரி கண்டிப்பாக அந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டான ஒரு ப்ராப்பர்ட்டியாக இருக்கும். ஒரு சின்ன பட்ஜெட்டுங்க, 25க்கு 36 சவுத் ஃபேஸிங்கு 23 ஃபீட் ரோடு, 4800 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த லேஅவுட் ஒட்டு மொத்தமே பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன பிளாட் தான். இந்த சைஸ்லேயே ஒரு குட்டி பட்ஜெட்டில் ஒரு குட்டி அரண்மனை கட்டிக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இந்த லேஅவுட் அந்த சைஸில் தான் போட்டிருப்பாங்க. 23 அடி ரோடு, எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்கக்கூடிய இடம், ரொம்ப சேஃபான இடம். ரொம்பவே நியர்பை பார்த்தோன்னா இந்த பிளாட்டுக்கு அப்படியே பக்கத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு சாய்பாபா கோயில், இதுக்கு பின்னாடி தான் 2 வீடு தள்ளி பின்னாடி சாய்பாபா கோயில் இருக்குது. குழந்தைங்கள எஜுகேஷனுக்காக தான் நிறைய பேர் பிளாட் பார்த்துருக்கீங்க இல்லையா, வீடு கட்டி குடியேறுங்கன்னு, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒருத்தன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ரைட் எடுத்து லெஃப்ட் எடுத்து அடுத்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா நடேசன் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இருக்குது. ஒரு 300-400 மீட்டருக்குள்ளே வந்துடுது. அதுக்கு அடுத்தே பார்த்திங்கன்னா மெயின் ரோடும் ரொம்ப நியர்பையில் ஒரு 500-600 மீட்டரில் மெயின் ரோடு வந்துடுது. நீங்கள் அதே போல் அங்கே பக்கத்தில் நமக்கு நாராயணா சிபிஎஸ்சி குளோபல் ஸ்கூல் வந்துடுது. எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப வாக்கபிள் டிஸ்டன்ஸில், ரொம்ப சேஃபான இடங்க. குழந்தைங்கள்லாம் பாருங்கள் விளையாடிட்டுருக்கு. ஸோ குழந்தைங்களுக்கும் சேஃபான இடம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா வீடு வாங்கி நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா எல்லா விதத்துலையுமே பார்த்தோன்னா ரொம்ப சேஃபாக தான் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா குட்டி குட்டி வீடுங்க இருக்கிறதால பார்த்திங்கன்னா நிறைய வீடுங்களாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சுலபமாக எல்லோரும் பழகக்கூடிய மக்களாக தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பிளாட் இருக்குது. இதில் வந்து ஒன்று வந்து நமக்கு சேல்ஸு கொடுத்துருக்காங்க. பாருங்கள், வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க. சின்ன பட்ஜெட்டில் நமக்கு ப்ராப்பர்ட்டி இதே போல் இந்த ஃப்ரண்டேஜில் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் ஜஸ்ட்டு செக் பண்ணி பார்த்தாலே தெரியும். இப்போலாம் 1000 ஸ்கொயர் ஃபீட்டு 1200 ஸ்கொயர் ஃபீட்டு பிளாட்டே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்டேஜ் 20, 19, 22 அந்த மாதிரி சைஸில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிளாட்டு கிடைக்கும். நீங்கள் பார்க்கலாம், இது பக்கத்தில் தான் இந்த வீட்டுக்கு அப்படியே அந்த பக்கம் உள்ள கேப்பில் தான் சாய்பாபா கோயில் இருக்குது. இதில் இன்னொரு பியூட்டியான ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இங்கே இருக்கிற எந்த பிளாட்டுக்கும் கிடைக்காத ஒரு அற்புதமான பியூட்டி இந்த லைனில் இருக்கிற பிளாட்ஸுக்கு மட்டும் கிடைக்கும். அதாவது இதுக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா கோயிலோட இடம், பக்கத்தில் முனீஸ்வரன் கோயில் நினைக்கிறேன். ஸோ அந்த கோயிலோட இடம் தான் இதுக்கு பின்னாடி இருக்கிறது. ஸோ பின்னாடி வந்து வேறு எதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை. சுற்றியும் பார்த்திங்கன்னா மரம் நட்டுருக்காங்க. அங்கே வந்து பீப்புளெலாம் பார்த்திங்கன்னா மரம் நட்டு பராமரிச்சிருக்காங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ பின்னாடி ஒரு பெரிய ஒரு காடு மாதிரியான ஒரு அழகான ஒரு அட்மாஸ்பியர் வந்து நமக்கு உருவாகும். ஸோ காற்றோட்டமாக இருக்கும். பேக் சைட்லேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காற்றோட்டமாக இருக்கும், ஃப்ரண்ட் சைட்லேயும் காற்றோட்டமாக இருக்கும். ஸோ இந்த பியூட்டி பார்த்திங்கன்னா எல்லா பிளாட்டும் கிடைக்காது. இந்த லைனில் இருக்கிற பிளாட்ஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு பியூட்டியான ஒரு விஷயமாக அங்கே பார்க்கலாம். பின்னாடி இப்போ ஒரு வேளை மரம்லாம் நல்லாவே வளர்ந்துருச்சுன்னா எந்த அளவுக்கு சில்னஸாக இருக்கும், காற்றோட்டமான ஒரு பகுதியாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் ஜஸ்ட்டு யோசனை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்ல ப்ராப்பர்ட்டி, நல்ல ரேட்டு. வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்தில் அடுத்த கட்டமாக மூவ் பண்ணலாம். கிளியரான டாக்குமெண்ட், வெரி கிளியரான டாக்குமெண்ட்டு, சிஎம்டிஏ அப்ரூவ்டு. ஸோ இமீடியட்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் லோனுக்கு போகிறதுனாலும் போய்க்கலாம். இல்லை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இருக்குதுன்னா அப்படியே கட்டிவிட்டு அடுத்த கட்டமாக ப்ராசஸ் பண்ணலாம். வேறு ஏதாவது இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லை கால் பண்ணுங்கள். பதில் காத்திருக்கேன். உண்மையாகவும் நேர்மையாகவும் கொண்டு நான் நன்றி.